ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஓட் பண்ண போகிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து வாக்காளராக வந்து என்னோட வாக்கு வந்து பதிவு பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் அதில் என்னென்ன நடக்குது, என்னெல்லாம் நடக்க போகுது, ஃபஸ்ட் டைம் நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது ஒரு விளாகாக எடுத்து இந்த வீடியோவில் இந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். சரி, ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து ஓட் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி ஓட் பண்ணதும் இல்லை, ஓட் பண்ண போகிறே கூட இருந்ததும் இல்லை. சரி, இதை ஓட் பண்ண போகிறேன், எப்படி ஓட் பண்ணுறது அப்படின்னு அப்பா கிட்ட கேட்குற ஒரு பூத் ஸ்லிப்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்லிப்பை நீ கொடுத்தா தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்லிப்பில் என்னோட பேர், அந்த வார்டு நம்பரு, அந்த லைன் நம்பர் அதெல்லாம் போட்டிருக்கோம். அந்த ஸ்லிப்பு கூட என்கிட்ட இருக்கு. இதுதான் அந்த ஸ்லிப்பு. இந்த ஸ்லிப்பு தான் கொடுத்தாங்க. இதில் வந்து என்ன போட்டிருன்னு பார்த்தீங்கன்னா, தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி வாக்குச்சீட்டு, வாக்காளர் பெயர்னு போட்டு என் பேர், அது வந்து அஸ்விந்த் கார்த்திகேய் அப்படின்னு போட்டிருக்கு. என்னன்னு தெரில, அஸ்வின் கார்த்திகேயன் தான் என் பேர். இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக போட்டிருக்கேன். இதை கொடுத்தவர்கிட்ட கேட்டேன், என்ன இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக, இல்லைப்பா அது ஒரு சின்ன கரெக்ஷன், அடுத்த தடவை கரெக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பேர்னு போட்டிருக்கு, தெரில அது என்ன பேர்னு, அது ஃபுல்லாக பிளாங்காக விட்டுருக்கு. அப்புறம் பாகை எண் அப்படின்னு போட்டு 28, வரிசை எண் 689 அப்படின்னு போட்டுருக்கு. வாக்குச்சாவடி பேரும் பிளாங்காக விட்டுருக்கு. இதுதான் பூத் ஸ்லிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லிப்பை போய் காமிச்சா நம்ம வந்து ஓட் பண்ணலாம். இதுதான் அந்த லைனில் போய் நிற்கணும், இது கொடுத்தா தான் உள்ளே வந்து என்ட்ரி, அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஓட் பண்ண போகிறேன். வாக்குரிமை அப்படின்றது எல்லாருமே வாக்களிக்கணும். இந்த டைமில் வந்து இப்போ வந்து ஒரு டைம் வந்து ஒரு 1:30-2 மணிக்கிட்ட இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. 4 or 5 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே போகணும். ஸோ நான் மட்டும் போகும்போது என் ஃப்ரெண்டு கார்த்தி, அவனை வந்து இந்த கேமரா பிடிக்க கொஞ்சம் என் கூட வந்து ஹெல்ப் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி அவனையும் நம்ம கூட்டிக்கிட்டு இந்த இதுக்குள்ளே போகிறோம். ஸோ எல்லாருமே ஓட் பண்ணாதவங்க எல்லாருமே ஓட் பண்ணிடுங்க. வாக்களிப்பது அப்படின்றது நம்மளோட உரிமை, ஜனநாயக உரிமை அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன ஜாதி இது எதுவுமே பேஸ் பண்ணாமல் ஜஸ்ட் உங்களுக்கு யார் வந்து கரெக்டான ஒரு லீடராக இருப்பா, யார் வந்து நம்ம நேஷன் வந்து நல்லா வழி நடத்துவா, யார் நிறைய நல்லது செய்வா அப்படின்றத மனசை வச்சு நீங்கள் உங்களோட வந்து தலைவனை வந்து தேர்ந்தெடுங்க. அதுக்காக எல்லாரும் ஓட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம விளாகுக்குள்ளே போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இட். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் என் ஃப்ரெண்டு கார்த்தியோட வீடு. இதோ மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வீடு இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போகலாம். இதோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் வீடு. என்ன திறந்து போட்டு என்ன பண்ணுறான்னு தெரியல, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதோ தொட தெரிகிற மாதிரி உட்காந்துருக்கானே, என்ன பண்ணுறான், ரெடி ஆகிட்டு சொன்னால் ரெடியாகி கிளம்ப சொன்னால் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்ருக்கான். டேய் கார்த்தி, சும்மா இப்போ வீடியோ எடுக்கலாம் தான் விலாகில். சரி வா, ட்ரெஸ் போட்டு வா. ஆடா போலாம்டா. ஷார்ட் எடுத்துட்டு நீங்க வாங்கிட்டீங்க. இதாங்க இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? வாய்ஸ் இதெல்லாம் ஆஃப் பண்ணு. இது ரெண்டு போடுறேன்னு இருக்குது. எடுத்து ஸ்டார்ட்ரா. டடன் டடன் டடன். வேண்டி பாரு, ஓட்டு போட்டு நல்லா. ஏய் யார்கிட்ட அப்படியே ஓட்டு போட்டிங்கன்னா கேட்கலாமா? ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு தடங்கள் வருமே அப்படின்னு நினச்சேன். அந்த தடங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது. ஏய் மறந்துச்சுடா கேப்பு. சொல்லலை ஸ்லோ இரு வச்சான். இதே நான் பேச ஓகே போகலாமா? இதா கேமராவை போய் ஏரியா கிட்ட வரண்டா.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் மாத்தோமா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இங்கே தான் வந்து என்னோடய வாக்கு வந்து நான் பதிவு பண்ணணும். இதுக்குள்ளே வந்து நம்ம கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா மிலிட்ரிக்காரங்களாம் வெளில வந்து கன் வச்சு சுற்றி எடுத்துகிட்டு இருக்காங்க. எதாவது கேமரா எடுத்துகிட்டு போனால் எதாவது சுட்டுக்கிட்டு தள்ளிட போகிறாங்க. அந்த ஒரு பயத்தினால வெளியே காத்தி நிற்க வச்சுட்டு நான் உள்ளே போனோமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்குள்ளே ஒரு லைனில் வந்து நிற்க சொன்னாங்க. அந்த லைனில் எல்லாரோடையும் நின்றதுக்கப்புறம் அங்கே உள்ளே போனதுமே வந்து என்னோடய ஓட்டர் ஐடியும் என்னோடய வாக்குச்சீட்டையும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு என் கையில் மை வச்சுட்டு அந்த ஓட்டிங் மிஷினில் போய் என்னை ஓட் பண்ண சொன்னாங்க. ஓட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானும் ஜாலியாக அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துடுமே ஏதோ என் ஃப்ரெண்டு கிட்ட தான் இது கொடுத்து என்னை ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். எடுக்க சொல்கிறேன், அப்படி ஒழுங்காக எடுறா அப்படின்னு சொன்னால் ஏதோ எப்படி எடுத்து வச்சுருக்காங்க கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். இது பாருங்க, மாதம் எடுக்க சொன்னால் தமாசாக எடுத்து வச்சுருக்கான் நம்ம கார்த்தி. ஸோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய ஓட்டை போட்டுட்டேன். அதுக்கு சாட்சியாக என்னோடய கையில் வந்து ஏதோ விரலில் மை வச்சு விட்ருக்காங்க. டேய் கார்த்தி, கண்ணீரும் உப்பு தான், கடல் நீரும் உப்பு தான், உன்கிட்ட கேமரா கொடுத்தது என்னோடய தப்பு தான்டா வச்சான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எப்பயும் நார்மலாக ரொம்ப எதாவது செக்கிங்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ரொம்ப நார்மலாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாரானா இன்னும் ஓட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் ஓட் பண்ணிடுங்க. டைம் வேறு ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ யார் பிடிச்சதோ உங்களுக்கு பிடிச்சவங்களை தேர்ந்தெடுத்து ஓட் பண்ணுங்கள். ஓட் பண்ணுறது நம்ம உரிமை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விளாகில் போய்க்கலாம். ஓகே, பாய்.